அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேட் பிளேடர்ஸ் குழு தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகள் இயங்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். இந்த ஆக்ட் எடுக்க வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜெயகார்த்திகா மேடம், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சார்ட் டவுன்ல இருந்து. மேடத்தை பத்தி அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா நம்ம குழுவோட தொடர்ச்சியா நம்ம எந்த அளவுக்கு கத்துக்க ஆர்வமா இருக்குமோ அதே போல மேடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது தொடர்ச்சி ஆர்வமா இருந்து பல வகுப்புகள், பல சட்டங்கள், தெரியாத வகுப்புகள் பல நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகுப்புகள் அனைத்துமே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் சம்பந்தமா நமக்காக எடுத்து கொடுத்து வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் சம்பந்தம் எதுவும் சந்தேகம் இருந்தா குரூப்ல கேளுங்க, வகுப்பு முடிவுல கேளுங்க, மேடம் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் மேடம், நம்ம போலாம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ காளிதாஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சட்டம் தி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963, குறித்த வகை தீருதவி சட்டம் 1963. நான் பேசுறது கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு மேடம். எஸ். குறித்த வகை தீருதவி சட்டம் 1963. இது நடைமுறைக்கு வந்த நாள் 1/3/1964. 1/3/1964. சிக்கிம் மாநிலத்துல மட்டும் 1/9/1984 அப்போ நடைமுறைக்கு வந்து சிக்கிம்ல மட்டும் 1/9/1984 நடைமுறைக்கு வந்தது. இதனுடைய வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய துவக்கம் என்றது 1877 ஆரம்பிக்குது. 1877 ஒப்பந்த சட்டத்தின் உடன் தொடர்புற்று வந்தது. இந்த சட்டம் ஒப்பந்த சட்டத்துடன் தொடர்புற்று வந்த ஒரு சட்டம். அதனுடைய வகைகளுடனே இருந்த ஒரு சட்டம் 1877. 1877 இத டிராஃப்ட் பண்றது எதை பேஸ் பண்ணி டிராஃப்ட் பண்றாங்க அப்படின்னா, நியூயார்க் சிவில் கோட் 1862 அதை பேஸ் பண்ணி தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது எத்தனை அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, 1887 சட்டம் வந்தது. 1882, 1891, 1899, 1929, 1940, 1951. ஸோ 1877 இருந்து 6 டைம்ஸ், 1877 விட்டுடுங்க, அது சட்டம் இயற்றப்பட்ட வருடம். அமெண்ட்மெண்ட் ஆனது அதுக்கப்புறம் எத்தனை தடவைன்னா 6 தடவை அந்த 1877 வருட தீருதவி சட்டம் அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. 1882 ஒரு அமெண்ட்மெண்ட், 1891 ஒரு அமெண்ட்மெண்ட், 1899 ஒரு அமெண்ட்மெண்ட், 1929, 1940, 1951. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத்தனை அமெண்ட்மெண்ட் போட்டும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. 1963. இப்ப நம்ம பாக்குற சட்டத்துக்கு முந்தின சட்டம். ஏன் அப்படி சொல்றேன். 1963 மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமா மற்ற 1877 வருட சட்டம் நீக்கப்படுகிறது. இந்த 1963 கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் லா கமிஷனுடைய 9th லா கமிஷனுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்றம். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஆக்ட்ல உள்ள பர்பஸ் தான். ஒரு பர்சன் அவர் சொன்ன விஷயத்த, அவர் கொடுத்த வாக்குறுதியின்படி நடக்காம அதை வயலேட் பண்றாரு
மாற்றி நடக்கிறாரு, இல்ல அதை பத்தி நடக்கவே இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பர்சனை வேலை செய்ய வைக்கிறது, அவர் கொடுத்த வாக்குறுதியின்படி நடக்க வைக்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய கடமையாக சொல்லப்பட்டது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் மாத்தணும், இதெல்லாம் பத்தவே பத்தாது அப்படின்னு 1963க்கு அப்புறம் 1964ல ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, 1974ல ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. அதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொண்டு வருது. பட் மேஜர் அமெண்ட்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய வகையங்கள் தான். 2018 என்டையர் ஆக்ட்ல முக்கியமான நிறைய செக்ஷன்ஸை வந்து டோட்டலாவே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. மேஜர் அமெண்ட்மெண்ட் 2018ஆம் வருடம் கொண்டு வரப்பட்டது. 2019ல வந்த அந்த அமெண்ட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹோல் ஆஃப் இந்தியா அப்ளை ஆகக்கூடிய அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்த அமெண்ட்மெண்ட் தான். ரெண்டாயிரத்தி 19 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஒரு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமா வந்த திஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு ஹோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த அமெண்ட்மெண்ட் தான் ஃபைனலா வந்தது 2019ல. இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்விட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் குட் கான்சைன்ஸ். This specific relief act is based on principle of equity, justice and good conscience. So specific relief na enna? குறித்த வகை தீருதவி என்றால் என்ன? முதல்ல அது நம்மளுக்கு தெரியணும். அதை மூணா நம்ம பிரிக்கலாம். A relief of certain species, அதாவது ஒரு குறிப்பிட்ட இனம் தொடர்பான நிவாரணம், ஒரு குறிப்பிட்ட இனம் தொடர்பான ஒரு நிவாரணம். A relief of certain species. An extract or particular relief, குறிப்பிட்ட ஒரு நிவாரணம், ஒரு குறிப்பிட்ட நிவாரணம். A named relief, பெயரிடப்பட்ட நிவாரணம். Certain, a relief of certain species, a extract or particular relief, a named relief. இப்ப நம்ம இத பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அப்ப 2018ல வந்த அமெண்ட்மெண்ட்ல என்னெல்லாம் மாற்றம் வந்தது அப்படின்னு நம்ம செக்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட பத்திய ஒரு ஓவர்வியூ. ஜென்ரலா நம்மளுடைய சட்டங்கள் வந்து 3 கேட்டகரியில வரும். ஒன்னு லாஸ் விச் டிஃபைன் ரைட்ஸ், உரிமைகளை வரையறுக்கும் சட்டங்கள், லாஸ் விச் டிஃபைன் ரைட்ஸ். ரெண்டாவது லாஸ் விச் டிஃபைன் ரெமிடிஸ், நிவாரணங்களை வரையறுக்கும் சட்டங்கள். மூணாவது லாஸ் விச் டிஃபைன் ப்ரொசீஜர், நடைமுறைகளை வரையறுக்கும் சட்டங்கள். ஸோ ஜென்ரலா நம்மளுக்குரிய இந்த சட்டங்கள் வந்து 3 வகைகள்ல தான் வரும். லாஸ் விச் டிஃபைன் ரைட்ஸ், லாஸ் விச் டிஃபைன் ரெமிடிஸ், லாஸ் விச் டிஃபைன் ப்ரொசீஜர். இதுல இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் எந்த கேட்டகரியில வருது, யாராவது சொல்ல முடியுங்களா? இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் எந்த கேட்டகரியில வருது? டிஃபைன்ட் ரைட்ஸுங்களா, டிஃபைன்ட் ரெமிடிஸ் ஆர் டிஃபைன்ட் ப்ரொசீஜர்? எந்த கேட்டகரியில ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வருது? பதில் சொல்லுங்க. ரெமிடிஸ். எஸ், ரெமிடிஸ். எஸ் மேம். Laws which define remedies kulla procedure, it won't come madam, it will come under remedies alone, it won't give any procedures. So remedies கீழ தான் வரும். ஓகே, இப்ப இத வந்து எத்தனை பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க பார்ப்போம். இதுல மொத்தம் 8 அத்தியாயங்கள், 8 சாப்டர்ஸ் இருக்கு. 8 அத்தியாயங்கள் இருக்கு. 44 செக்ஷன்ஸ், 44 பிரிவுகள்.
ஒரு ஸ்கெடியூல், ஒரு அட்டவணை ஆர் பட்டியல். ஒன் ஸ்கெடியூல், 8 chapters, 44 sections, 1 schedules. 3 parts, 3 பகுதிகள். 3 parts. Part 1, section 2 to 4. Part 1, section 1 to 4. Part 1, section 1 to 4. Preliminary. அடுத்து part 2, specific relief. குறித்த வகை தீருதவி. பார்ட் 2 ஸ்பெசிபிக் ரிலீஃப். அந்த பார்ட் 2ல தான் சாப்டர் 1 அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சாப்டர் 1 to 6 பார்ட் 2ல இருக்கும். சாப்டர் 1 to 6 பார்ட் 2ல இருக்கும். செக்ஷன் 5 to 35. செக்ஷன் 5 to 35. Part 3, 7, 8. Part 3, 7 and 8 chapter, 36 to 44. அதுல 43, section 43 and 44 repealed. Section 43 to 44 repealed by amending Act 1974. By amending Act 1974. இதெல்லாம் ஒன் வேர்ட்ல வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So 3 parts, preliminary, specific relief. Third part வந்து preventive relief. Third part என்னுடைய heading preventive relief. So இதனுடைய background and outline பார்த்துட்டோம். அடுத்து section 1 as usual short title extent and commencement. எப்போ ஃபோர்ஸுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டேன். 1/1/1964, சாரி 1/3/1964 commencement date. 2 obligation. 2 obligation. ஆப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு அதுல என்ன சொல்லியிருப்பாங்க? கடமை பொறுப்பு. ஆப்ளிகேஷன் கடமை பொறுப்பு. இதுல டெஃபனிஷன்ஸ்ல வந்து நிறைய இருக்காது. ஒரு 4 டெஃபனிஷன் தான் இருக்கும். 5 டெஃபனிஷன், 5வது டெஃபனிஷன் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். 4 டெஃபனிஷன் தான். அதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2, தேர்டு ட்ரஸ்ட். ஆப்ளிகேஷன்னா எவ்ரி டியூட்டி என்ஃபோர்சியபிள் பை லா. சட்டத்தின் வாயிலாக செயலுறுத்தத்தக்க கடமை ஒவ்வொன்றையும் உள்ளடக்கும். ஆப்ளிகேஷன் includes every duty enforceable by law. Section 2A. Section 2 definitions, பொருள் வரையறைகள். அதுல A obligation கடமை பொறுப்பு. every duty enforceable by law சட்டத்தின் வாயிலாக செயலுறுத்தத்தக்க கடமை ஒவ்வொன்றையும் உள்ளடக்கும். அப்போ என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய டியூட்டி எதுவா இருந்தாலும் அது கடமை பொறுப்பில் உள்ளடக்கும்னு சொல்றாங்க. சட்டத்தால் செயலுறுத்தத்தக்க. அப்ப நம்மளுக்கு ஆப்ளிகேஷன்ங்கிறத வந்து இந்த சட்டம் இல்லாம வேற ஒரு சட்டத்திலையும் நம்ம பார்ப்போம். கான்ட்ராக்ட்லயும் ஆப்ளிகேஷன்ன்ற விஷயத்த பார்ப்போம். எந்த பிரிவின் கீழே பார்ப்போம்னு சொல்ல முடியுங்களா? கான்ட்ராக்ட்லயும் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து ஒரு 3 செக்ஷன்ல சொல்லி இருப்பாங்க. எதுலன்னு சொல்ல முடியுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 4ல, சாப்டர் 4 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ன்ற ஹெட்டிங்க்கு கீழே 37 to 39 ஆப்ளிகேஷனை பத்தி பேசும். ஒரு கடமையை பற்றி பேசும். ப்ராமிசார், ப்ராமிசர் இவங்களுடைய கடமையை பற்றி பேசும். கான்ட்ராக்ட் which must be performed. கான்ட்ராக்ட் which must be performed.
37ல இருந்து 39 வரைக்கும் ஆப்ளிகேஷனை பத்தி பேசு. 37 to 39. சோ ஒவ்வொரு பார்ட்டிக்குரிய ஆப்ளிகேஷன் என்ன? 37 அந்த ஒப்பந்தத்துல ஈடுபட்டு இருக்க தரப்பினர்களுடைய கடமை பொறுப்பை பற்றி பேசும். 38 ப்ராமிசஸ் ரெஃப்யூசலை பத்தி பேசும். ப்ராமிசர்ஸ் ரெஃப்யூசல், ப்ராமிசஸ் ரெஃப்யூசல் ப்ரொடெக்டட், ப்ராமிசர்ஸ் ரைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். 39 பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதனுடைய விளைவுகள் என்ன, இத பத்தி பேசும். 39 ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்ட்ராக்ட்ல நீங்க படிப்பீங்க. அது பிரிவு 39 கீழ் வரும். சோ இது எல்லாமே கடமைகளை பற்றி பேசும். சோ 37 to 39 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆப்ளிகேஷனை பத்தி பேசும். ஒரு மைனர் ஒரு கான்ட்ராக்ட் போட்டா அது வேலிட் கான்ட்ராக்டா? void ab initio. Yes. So from initial it's void. Yes, yes. Yes, madam. Yes, madam. Dharmada's course la vandu minor contract is a void ab initio, madam. Yes, madam. So from initial it's void. அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். சோ அதனாலதான் அவங்க சொல்றாங்க ஆப்ளிகேஷன் டியூட்டி என்ஃபோர்சியபிள் பை லா. எவ்ரி டியூட்டி என்ஃபோர்சியபிள் பை லான்னு சொல்லிட்டாங்க. இதுதான் செக்ஷன் 2A விளக்கம். செக்ஷன் 2B செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் அறுதி ஆவணம். செட்டில்மெண்ட்னா தானம்னு எடுத்துக்காதீங்க இந்த இடத்துல. ஒரு ஆவணம், அறுதி ஆவணம். அதாவது இந்த சொத்துல உள்ள உரிமைகள் அடுத்தடுத்து உனக்கு போகணும், எனக்கு போகணும், நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா, அறுதிட்டு சொல்லப்படுவதால் அதுக்கு செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க. இதுல அறுதி ஆவணம் அதுதான் கரெக்டான தமிழ் வேர்டு. செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு முறை ஆவணத்தை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதர் தேன் வில், அதுதான் நம்மளுக்கு ஒன் வேர்ட்ல வரும். அதர் தேன் எ வில், ஒரு உயில் இல்லாம, உயில் இல்லாத. சோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் கோடிசில், வில் ஆர் கோடிசில் எடுத்துடுங்க. இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல சொல்லப்படுற உயில் அல்லது உயில் இணைப்பு, இது ரெண்டுமே அல்லாத, அதர் தேன் எ வில் ஆர் கோடிசில், அது ரெண்டுமே அல்லாத, whereby the destination or devolution of successive interest in movable or immovable property, அதாவது அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் தொடர்பாக அதனுடைய டெஸ்டினேஷன் சேரும் இடம் அல்லது அது யாருக்கு அடுத்து செல்ல வேண்டும், அதாவது சக்சசிவ் இன்ட்ரெஸ்ட்னா இறங்குவதற்கேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அல்லது ஏற்பாடு செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அந்த முறையாவணம் தான் அறுதி ஆவணம், செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க. சோ செட்டில்மெண்ட் மீன்ஸ் an instrument, அந்த அடுத்து இருக்கிற அந்த பிராக்கெட் எடுத்து மறந்துருங்க. வில் ஆர் கோடிசில் இல்லங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்கிறப்போ. இன்ஸ்ட்ருமெண்ட் whereby the destination சேருமிடம் அல்லது devolution of successive interest இறங்குவதற்கு ஏற்பாடு in movable or immovable properties is disposed of, எப்படி அது சேரணும், எப்படி அதை விற்கணும், இல்ல எப்படி அது டிரான்சாக்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்திற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அல்லது ஏற்பாடு செய்வதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அது அறுதி ஆவணம், செட்டில்மெண்ட். இதுதான் 2B. அடுத்து 2C ட்ரஸ்ட். 2C ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை அல்லது பொறுப்பு கட்டளை. ட்ரஸ்ட் அறக்கட்டளை அல்லது பொறுப்பு கட்டளை. இதை எங்க போய் பார்க்க சொல்றாங்க? செக்ஷன் 3 ஆஃப் ட்ரஸ்ட் ஆக்ட்ல போய் பார்க்க சொல்றாங்க. செக்ஷன் 3 ஆஃப் ட்ரஸ்ட் ஆக்ட், இதனுடைய டெஃபனிஷனை செக்ஷன் 3 ஆஃப் ட்ரஸ்ட் ஆக்ட்ல போய் பார்க்க சொல்றாங்க. அந்த செக்ஷன் 3 ஆஃப் ட்ரஸ்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு கடமை பொறுப்பு. அந்த கடமை பொறுப்பு எதோட வரும்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சொத்தினுடைய உரிமை கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடம்.
A trust is an obligation annexed to the ownership of property. ஒரு சொத்தை உன்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. எதன் அடிப்படையில கொடுக்குறாங்க? உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சு நீ பாதுகாப்ப, அதை வச்சு ஏதோ நான் நினைக்கிற விஷயத்த செய்வ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில உனக்கு கொடுத்திருக்கிறார் ஓனர். அவர் அதை விருப்பப்பட்டு அக்செப்ட் பண்ணி தான் உனக்கு கொடுக்குறாரு. இன்னொரு பர்சனுக்கு, அதாவது என் பர்பஸ் இன்னாருக்கு நல்லது செய்யணுங்கிற காரணத்துக்காக அப்படின்னு உன்கிட்ட ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ட்ரஸ்ட். அதை நடத்துறன்னா ட்ரஸ்டி. அதுதான் அதுல சொல்லியிருப்பாங்க. ட்ரஸ்ட் இஸ் an obligation annexed to the ownership of property and arising out of the confidence reposed in and accepted by the owner or declared and accepted by the owner for the benefit of another or of another and the owner. தனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நன்மை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்கிட்ட கொடுக்கிற அந்த சொத்தை என் உரிமையுடன் வரும் பொழுது, அந்த சொத்தை பயன்படுத்த உரிமையுடன் வரும் பொழுது நான் நடத்தக்கூடிய நான் ட்ரஸ்டி ஆயிடுறேன். அவர் ட்ரஸ்டின் அடிப்படையில கொடுக்கிறாரு. அந்த அறக்கட்டளையில அவர் கொண்டு அவர் சொத்தை சேர்க்கிறாரு, ட்ரஸ்டி ஆகிய என் மீது நம்பிக்கை வைத்து. இதுதான் செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். டி ட்ரஸ்டி, அறங்காவலர். எவ்ரி பர்சன் ஹோல்டிங் ப்ராப்பர்ட்டி இன் ட்ரஸ்ட். பொறுப்பு கட்டளை அல்லது அறக்கட்டளையில் சொத்தினை கொண்டிருக்கும் ஆள் ஒவ்வொருவரையும் உள்ளனர். அடுத்து இ, இதுல சொல்லப்படாத வார்த்தைகளுக்கான டெஃபனிஷனை எங்க போய் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல போய் பார்க்க. டெஃபனிஷன் கிளாஸ் ஓவர். செக்ஷன் 3 சேவிங் கிளாஸ் வருது. காப்புரைகள். சேவிங் கிளாஸ் என்ன சேவ் பண்றாங்க? இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ஒரு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிலீஃப எப்பவுமே தடுக்காது. அவர் கொண்டிருக்கும் குறித்த வகை நிறைவேற்றுதலுக்கான அல்லாத பிற உரிமைகளையும் இழக்கச் செய்வதாக. இதுல கிடைக்கக்கூடிய விஷயம், கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அவர் வேற ஒரு வழியில கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா அவருக்குரிய உரிமையை அது தடை செய்யாது. ஒண்ணு. ரெண்டாவது, SRA does not affect the operation of Indian Registration Act 1908 on documents. ஆவணங்கள் மேல இந்திய பதிவு சட்டம் 1908 செயற்பாட்டை பாதிப்பதாக கொல்லப்படுதல் ஆகாது. சோ இது தடுக்காது, இது அஃபெக்ட் பண்ணாது, பாதிக்காது. இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் டாக்குமெண்ட்ஸ் மீது இயங்க செய்வதை தடுக்காது. அடுத்து செக்ஷன் 4 பகுதி செக்ஷன் 4 என்ன சொல்லும் அப்படின்னா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் எதுக்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா, இது ஒன் வேர்டாவே வந்திருக்கு, இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸ், தனிப்பட்டவருடைய குடியியல் உரிமைகளை செயற்படுத்தும் நோக்கத்திற்காக மட்டுமே. இந்தியன், நீங்க என்ன மெசேஜ் போட்டீங்கன்னு படிக்க முடியல. ஓகே. தனி இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸ் மேல குடியியல் உரிமைகளை செயற்படுத்தும் நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபார் என்ஃபோர்சிங் இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸ் ஒன்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சோ இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக மட்டுமே தான் இது பயன்படுத்தப்படும், அந்த நோக்கத்திற்காக மட்டுமே செயற்படுத்தப்படும். மற்றபடி இந்திய தண்டனை சட்டை, பீனல் லாஸ், பப்ளிக் சிவில் ரைட்ஸ், கிரிமினல் லாஸ், பப்ளிக் ராங்ஸ், இது எதுக்குமே வராது. பீனல் லாஸ், பப்ளிக் சிவில் ரைட்ஸ், கிரிமினல் லாஸ், பப்ளிக் ராங்ஸ், இந்த 4 விஷயத்துக்கும் வரவே வராது. இதுல நாட்
நாட் ஃபார் தி மியர் பர்பஸ் ஆஃப் என்ஃபோர்சிங் எ பீனல் லா மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது கூடயே இந்த மூணையும் எழுதிக்கோங்க. பீனல் லாஸ், பப்ளிக் சிவில் ரைட்ஸ், கிரிமினல் லாஸ், பப்ளிக் ராங். இது எதைக்கும் செயல்படுத்துறதுக்கு வரவே வராது. அடுத்து பகுதி 2. பகுதி 2 குறித்த வகை தீருதவி. அதுல அத்தியாயம் 1 ரெக்கவரிங் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அத்தியாயம் 1 ரெக்கவரிங் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது 5 to 8 வரைக்கும் இருக்கும். சாப்டர் 1 5 to 8 வரைக்கும் இருக்கும். ரெக்கவரிங் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்தின் உடைமையை திரும்ப பெறுதல். 5 to 8. அதுல 5 and 6 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசும். 7 and 8 மூவபிள் ப்ராப்பர்ட்டியை திரும்ப பெறுவதை பற்றி பேசும். 5 and 6 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை திரும்ப பெறுவதை பற்றி பேசும். 7 and 8 மூவபிள் ப்ராப்பர்ட்டியை திரும்ப பெறுவதை பற்றி பேசும். ஸோ ஆல் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்ளை ஆகும். ஸோ செக்ஷன் 5 ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ செக்ஷன் 5க்கும் செக்ஷன் 6க்குமான வித்தியாசங்களையும் பார்ப்போம். செக்ஷன் 5 ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. குறித்த வகை அசையா சொத்தினை திரும்ப பெறுதல். A person is entitled to the possession of specific immovable property may recover it in manner provided by the Code of Civil Procedure. சிபிசில சொல்லப்பட்டிருக்கிற நடைமுறைகளை பயன்படுத்தி அதில் சொல்லப்பட்டிருக்கிற வகையில் அசையா சொத்தினை குறித்த வகை அசையா சொத்தினை அனுபோகத்தை திரும்ப பெற முடியும் ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, entitled to possession, அதை திரும்ப பெறுவதற்கான அந்த சொத்தின் அந்த அனுபோகத்தை அல்லது சுவாதீனத்தை திரும்ப பெறுவதற்கு அவருக்கு உரிமை இருக்க வேண்டும். அவருக்கு உரிமை இருக்க வேண்டும். அது நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும். பர்சன் என்டைட்டில்ட் டு பொசஷன். அவரை டிஸ்போசஸ் பண்ணிட்டாங்க, அவர் சொத்துல இருந்து டிஸ்போசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் அவர் போடலாம். எதுல போட முடியும்? இன் தி மேனர் ப்ரொவைடட் பை சிபிசி 1908 ஆன் த பேசிஸ் ஆஃப் டைட்டில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் டைட்டில் இருக்குன்னு காட்டி எனக்கு ஓனர்ஷிப் இருக்குன்ற விஷயத்த சொல்லி அவர் தன்னுடைய பொசஷனை திரும்ப பெறலாம். எத்தனை வருஷத்துக்குள்ள பெற முடியும் அப்படின்னா 12 வருடங்களுக்குள்ளாக. அவரை தூக்கி வெளியில அடிச்சாங்க இல்லையா, டிஸ்போசஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த தேதியில இருந்து 12 வருடங்களுக்கு. எஸ் சார், மதனச்சந்திரன் சார், raised hand. அவரை டிஸ்போசஸ் பண்ண தேதியில இருந்து 12 வருடங்களுக்குள்ளாக அவர் சூட் ஃபைல் பண்ணலாம். இது எங்க சொல்லி இருக்கு? ஆர்டிகல் 65 65 ஆர்டிகல் 65 ஆஃப் லிமிடேஷன் ஆக்டுக்கு கீழே சொல்லி இருக்கு. லிமிடேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 65க்கு கீழே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டைட்டில் வச்சு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் செக்ஷன் 5. அடுத்து செக்ஷன் 6. செக்ஷன் 6 சூட்ஸ் பை பர்சன் டிஸ்போசஸ்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற வார்த்தை இல்லை. ஒரு பர்சன் அவர் இழக்கும்படி செய்யப்பட்ட ஒரு சொத்தினை அவரை வெளியேற்றிட்டாங்க, டிஸ்போசஸ் பண்ணிட்டாங்க. அந்த சொத்தினை திரும்ப பெறுவது அதை பத்தி பேசுறதுதான் செக்ஷன் 6.
dispossessed. இதனுடைய முக்கிய கூறுகள் என்னென்ன, முக்கிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வித்தவுட் இஸ் கன்சென்ட் ஒரு பர்சன் அசையா சொத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால், டிஸ்போசஸ் பண்ணப்பட்டால், இழக்கும்படி, உடைமையை இழக்கும்படி செய்யப்பட்ட ஒரு ஆள், ஒரு பர்சன் அவர் தன் உடைமையை, அசையா சொத்தில் உள்ள உடைமையை இழக்கும்படி செய்யப்பட்டால் எப்படி செஞ்சிருக்கணும், அந்த இழக்கிறத எப்படி செஞ்சிருக்கணும், வித்தவுட் கன்சென்ட் அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய இசைவில்லாமல். ஃபர்ஸ்ட் விஷயம், வித்தவுட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, வித்தவுட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, உரிய சட்ட நடவடிக்கை மூலமாக அல்லாமல். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தவுட் கன்சென்ட், வித்தவுட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, வித்தவுட் கன்சென்ட், வித்தவுட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இந்த ரெண்டு விஷயமும் இல்லாம, அவருடைய இசைவில்லாம, சட்ட நடவடிக்கை, உரிய சட்ட நடவடிக்கை மூலமாக அல்லாமல், அவர் தான் இருந்த சொத்தின், அசையா சொத்தினை இழக்கும்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தால் மட்டுமே செக்ஷன் 6 வரும். இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும். வித்தவுட் கன்சென்ட், வித்தவுட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும். அவரை வெளியில அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் சூட்டு ஃபைல் பண்ணலாம். அவரோ அல்லது அவரின் மூலமாக அந்த உடைமையில் இருந்த எவர் ஒருவருமோ, அதுதான் அது 2018ல வந்த ஒரு அமெண்ட்மெண்ட். அதர் தேன் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் லா he or any person through whom he has been in possession or any person claiming through him, அவர் மூலமாக கேட்பவர், அவர் மூலமாக உடைமையில் இருந்தவர், அந்நபர், இவங்க 3 பேருமே சூட்டு ஃபைல் பண்ணி அந்த உடைமையை திரும்ப பெறலாம். நாட் வித் ஸ்டாண்டிங் எனி அதர் டைட்டில், பிற உரிமை மூலம் எதுவும் இருந்த போதிலும், என்ன வேணாலும் இருக்கட்டும், டைட்டில் யாருக்கு எடுத்து தூக்கி போட்டவருக்கு கூட டைட்டில் பெட்டரா இருக்கலாம், இவரை டிஸ்போசஸ் பண்ணவருக்கு கூட டைட்டில் பெட்டரா இருக்கலாம். ஆனா அதை சட்டப்படியாக செய்திருக்க வேண்டும், அவருடைய இசையுடன் செய்திருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே பண்ணல அப்படின்னு சொன்னா அவருக்கு பெட்டர் டைட்டிலா இருந்தா கூட இவர் சூட்டு போட்டு அந்த உடைமையை திரும்ப பெறலாம். இதுதான் சப்செக்ஷன் 1ல உள்ள விஷயம். சோ இதுக்கு டைட்டில் முக்கியம் இல்லை, இதுக்கு டைட்டில் முக்கியம் இல்லை, அத ஞாபகம் வச்சுக்கணும். பட் 5க்கு டைட்டில் முக்கியம். plaintiff need not prove his title in a suit. இதுல அவருக்கு டைட்டில் இருக்கு, ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2, சூட்டு எப்ப ஃபைல் பண்ண முடியாது. முதல்ல ஜெனரலா சப்செக்ஷன் 1ல சொல்லிட்டாங்க ஃபைல் பண்ணலாம். எப்ப எந்த கண்டிஷன்ல ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னா, அவரை டிஸ்போசஸ் பண்ண தேதியில இருந்து 6 மாசத்துக்கு உள்ள அவர் சூட்டு ஃபைல் பண்ணலன்னா, அவரை வெளியில தூக்கி போட்டு 6 மாசம் ஆயிடுச்சு, அந்த டேட்ல இருந்து 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவர் சூட் ஃபைல் பண்ண முடியாது. அரசாங்கத்திற்கு எதிராக சூட்டு ஃபைல் பண்ண முடியாது. இந்த ரெண்டு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும். இது எக்ஸப்ஷன். 2 விஷயம்தான். 6 மாசம் கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவரால் சூட் ஃபைல் பண்ண முடியாது. அரசாங்கத்திற்கு எதிராகவும் சூட் ஃபைல், தூக்கி அடிச்சது அரசாங்கம்னா அப்பவும் சூட் ஃபைல் பண்ண முடியாது. இந்த சப்செக்ஷன் 2 இன்பில்ட் லிமிடேஷனோட இருக்கக்கூடியது. ஸோ செக்ஷன் 6ல இன்பில்ட் லிமிடேஷன் இருக்கு. செக்ஷன் 5க்கு லிமிடேஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். செக்ஷன் 6 இன்பில்ட் லிமிடேஷனோட இருக்குது, இதுக்கு லிமிடேஷன் ஆக்ட் வராது. சப்செக்ஷன் 2 இதுதான் சொல்லுது. அடுத்து சப்செக்ஷன் 3, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, சூட்டு போடுறாரு, அதுக்கு அவருக்கு ஃபேவராவோ அல்லது அகைன்ஸ்டாவோ ஆர்டர் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்பீல் வராது, ரிவ்யூ வராது. அப்ப என்ன வரும்? அப்பீல் வராது, ரிவிஷன் வராது. ரிவிஷன் மட்டுமே தான் போட முடியும். நோ அப்பீல், நோ ரிவ்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ அப்பீல் ஷால் லை ஃப்ரம் எனி ஆர்டர் ஆர் டிக்ரி, தீர்ப்பாணை அல்லது உத்தரவின் மீது
மேல்முறையீடு செய்ய முடியாது, ரிவ்யூவுக்கு போக முடியாது, ரிவிஷனுக்கு மட்டுமே போக முடியும். அடுத்து சப்செக்ஷன் 4, டைட்டில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நத்திங். ஒருவேளை அவருக்கு டைட்டில் இருக்கு, பெட்டரா டைட்டில் இருக்கு, அவர் டைட்டிலை வச்சு கேஸ் போடுறாரு அப்படின்னா தாராளமா போடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இந்த பிரிவில் உள்ள எதுவும் ஆள் எவரும் அத்தகைய சொத்திற்கான தமது உரிமை மூலத்தை நிலைநாட்டுவதற்கு, அதன் உடைமையை திரும்ப பெறுவதற்கும் வழக்கிடுவதை தடை செய்ய முடியாது. ஒருத்தருக்கு பெட்டர் டைட்டில் இருக்கு அப்படின்னா அவர் சட்டம் மூலமாக சென்று தன்னுடைய வழக்கு உரிமை மூலத்தை நிலைநாட்டலாம். அதை இந்த செக்ஷன் தடுக்கவே தடுக்காது. ஆனா உரிய சட்ட நடவடிக்கை இல்லாம ஒருத்தர் உரிமை இழப்பு செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த செக்ஷன் சொல்லுது. சோ இந்த பாரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ சப்செக்ஷன் 4 செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 to 3 குள்ள ஒரு பார் எக்ஸெப்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். சப்செக்ஷன் 1க்கு சப்செக்ஷன் 2 மொத்தத்துக்கும் சப்செக்ஷன் 4ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன, எதுக்காக இந்த செக்ஷன் 6 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, யாரும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்க கூடாதுங்கிறத ஒரு காரணம். டு டிஸ்கரேஜ் பீப்புள் ஃப்ரம் டேக்கிங் தி லா இன்டு தேர் ஓன் ஹேண்ட்ஸ், அது ஒரு காரணம். இதெல்லாம் டிஸ்கிரிப்டிவா நீங்க எழுதுறதுக்கான ஆன்சர்ஸ் கேட்டாங்கன்னா, டு டிஸ்கரேஜ் பீப்புள் ஃப்ரம் டேக்கிங் த லா இன்டு தேர் ஓன் ஹேண்ட்ஸ். எழுதுறீங்களா? இல்ல நான் வேகமா சொல்லிட்டு போயிருட்டுங்களா? மேம் எழுதுறோம், ஸ்லோவா தான் போறீங்க மேடம். தேங்க் யூ. ஸ்லோவா தான் போறேனா? ஸ்லோவா. ஓகே, ஸ்லோவா போங்கங்கறீங்க. இல்ல மேடம், கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க மேம். கரெக்ட். கொஞ்சம் ஸ்லோவா. நான் இன்னைக்கு 2 மணி நேரத்துல இதை முடிக்கலாம்னு நினைச்சேன். ரைட். டு டிஸ்கரேஜ் பீப்புள் ஃப்ரம் taking the law into their own hands. ரெண்டாவது, to discourage forcible dispossession, வன்முறையை கையாண்டு ஒருவரின் உடைமையை இழக்க செய்வதை தவிர்ப்ப பொறுத்து, அதை உற்சாகப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. டு டிஸ்கரேஜ் forcible dispossession. மூணாவது, to enable the person dispossessed to recover possession by merely providing previous possession. முன்னாடி அவர் உடைமையில் இருந்ததை காட்டி மட்டுமே அவர் இந்த உடைமையை திரும்ப பெற முடியும். அவர் ஏற்கனவே நான் இருந்தேங்க, அதுல இருந்தேன், இந்த பொசிஷன்ல இருந்தேன் அப்படின்றத காட்டி மட்டுமே ரெக்கவர் பண்ண முடியும். டைட்டில் காட்டணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்காக சொல்லப்பட்டது. டு எனேபிள் த பர்சன் டிஸ்போசஸ்ட் டு ரெக்கவர் பொசஷன் by merely providing previous possession. Fourth one, to recover possession if there is wrongful dispossession. Without proving title. இந்த 4 விஷயம் தான் இதனுடைய ஆப்ஜெக்ட். அடுத்து நம்ம கேஸ் லாஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. லட்சுமண், LACHMAN, லட்சுமண் வெர்சஸ் ஷாம்பு நாராயண், SHABUNARAIN.
லட்சுமண் வெர்சஸ் சாம்பு நாராயண் 1911 வருட கேஸ் 1911. செக்ஷன் 6க்கு கீழே ஒரு உரிமையியல் வழக்கு மெயின்டெய்னபிள் லேண்ட்லார்ட் டெனண்ட்டுக்கு இடையே ஒரு உரிமையியல் வழக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் மெயின்டெய்னபிள் அப்படின்னு சொன்ன வழக்கு இது. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜுடிஷியல்/செட்டில்டு பொசஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ஸ்லாஷ் போட்டு செட்டில்டு பொசஷன் போடுவோம். லேண்ட்லார்ட் டெனண்ட்டுக்கு இடையிலேயே இந்த செக்ஷன் 6க்கு கீழே ரெக்கவரி ஆஃப் பொசஷன் சூட்டு மெயின்டெய்னபிள்னு சொன்ன வழக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கணும், அவர் ட்ரெஸ்பாசரா, யார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேக்குறாங்களோ அவர் ட்ரெஸ்பாசரா இருக்கக்கூடாது, அத்துமீறி உள்நுழைந்தவராக இருக்கக்கூடாது, ரொம்ப அதிக காலம் அந்த இடத்துல வசிச்சிட்டு இருந்தவரா இருக்கணும். சஃபிஷியன்ட்லி லாங் பீரியட் ஆஃப் டைம் the possession over the property which has existed. அவர் உடைமைய ரொம்ப வருஷமா கையில வச்சிருந்தவரா இருக்கணும். அது அந்த ஓனருக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கணும். அவர் உடைமையில இருக்கிறாருங்கிற விவரம் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கணும். The owner must be aware of the same. இத சிம்பிளா சொல்லணும்னா undisturbed and to the knowledge of the owner. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா undisturbed பொசிஷன்ல ரொம்ப வருஷமா அவர் இருந்திருக்கணும், அந்த விவரம் அந்த உரிமையாளருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் செட்டில்டு கம் ஜுடிஷியல் பொசிஷன். அடுத்த கேஸ்ல ஐடிசி லிமிடெட் வெர்சஸ் ஐடிசி லிமிடெட் வெர்சஸ் ஆதர்ஷ் ADARSH ஆதர்ஷ் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் லிமிடெட் 2012. ஆதர்ஷ் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் லிமிடெட். If you want to claim adverse possession, sir, 20 years for individuals, 30 years against government. Correct, sir? I said long period. And the time being எதுவும் சொல்லல. கரெக்ட் மேடம். Yes. Supreme Court இந்த கேஸ்ல two things observe பண்ணியிருக்கிறாங்க. Supreme Court observed two things. Whether the plaintiff was in possession of the property. Plaintiff was in possession of the property. முதல் கேள்வி, ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா நீதிமன்றம் கவனிக்க வேண்டிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா plaintiff பொசிஷன்ல இருந்திருக்கிறாரா, அந்த சொத்துல பொசிஷன்ல இருந்திருக்காரா, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர் இல்லீகலா டிஸ்போசஸ் பண்ணப்பட்டிருக்காரா, whether he has been illegally dispossessed. இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்டிப்பா பார்க்கணும்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிருப்பாங்க. Whether the plaintiff was in possession of the property, whether he has been illegally dispossessed. இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பா பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் சில கைட்லைன்ஸ் லே டவுன் பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் சொல்ல போற கேஸ்ல ஸ்ரீமதி கீதா ராணி பவுல், ஸ்ரீமதி கீதா ராணி பவுல் வெர்சஸ் கீதா ராணி பவுல் வெர்சஸ் தேபேந்திர குண்டு DEBYENDRA தேபேந்திர குண்டு KUNDU.
ஸ்ரீமதி கீதாராணி பவுல் வெர்சஸ் தேபேந்திர குண்டு 1991 சுப்ரீம் கோர்ட் கேஸ். உடைமை இழப்பிற்கு ஆளான நபர் செட்டில்டு பொசிஷன்ல இருந்திருக்கணும். நீதிமன்றம் உரிமை மூலம் தொடர்பான கேள்விகளை எழுப்பக்கூடாது. The court will not question the title. வழக்குகள்ல the court will not. அப்படி டைட்டில டிட்டர்மைன் பண்ண வேண்டிய அவசியம் வந்தா அது ரெகுலர் சூட்டுக்கு தான் போகணும், செக்ஷன் 6க்கு கீழே வராது. Second point, the court will not question the title. The court will not question the title. Means profit. அதை பொறுத்த வரைக்கும் court cannot order for payment of means profit. Mean இந்த பிரிவின் கீழே சொல்லப்பட்டிருக்கு definition. Means profit. சிபிசியில எந்த பிரிவின் கீழே டெஃபனிஷன் இருக்கு? செக்ஷன் 212. 212. எஸ், வெரி குட். செக்ஷன் 212. அந்த 212ல என்ன கேட்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க? இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கேட்க கூடாது. இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணலாம்ல, ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராஃபிட்ஸ் ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கேட்க கூடாது. இப்ப மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிற, பக்கத்துல எழுதிக்கணும். சோ இதான் மீன்ஸ் ப்ராஃபிட் கொடுக்க மாட்டாங்க இந்த ரெக்கவரி ஆஃப் பொசிஷன்ல. கோர்ட் கேனாட் ஆர்டர் ஃபார் பேமெண்ட் ஆஃப் மீன்ஸ் ப்ராஃபிட். ஓகே, அடுத்து இது ஓகே. செக்ஷன் 6 முடிச்சிட்டோம் டோட்டலாவே. இதுல எதுவும் டவுட் இல்லைன்னா அடுத்து செக்ஷன் 7க்கு போகலாம். செக்ஷன் 7 ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஏற்கனவே சொல்லிட்டேன் 7 and 8 மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எஸ் சார், raised hand. Yes madam, Aishwarya Karthike. Yes madam. Okay, section 7 recovery of specific movable property. 7 and 8 இதனை குறித்த வகை அசையும் சொத்தினை திரும்ப பெறுதல். அப்ப அதுல என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க? இதுலயும் ஃபர்ஸ்ட் பர்சன் என்டைட்டில்டு டு பொசஷன், உடைமையை பெறுவதற்கான உரிமை பெற்ற ஒரு நபர். அதை எப்படி பெறலாம்னு சொல்றாங்க? 5ம் 7ம் ஒரே மாதிரி வரும். அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஓனரா இருந்தாலும் சரி, such person may or may not be a owner. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? அந்த எக்ஸ்பிளனேஷனை பாருங்க, தெரியும். எக்ஸ்பிளனேஷன் 1 பாத்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்பிளனேஷன் 1 பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் 1 பாருங்க. நான் ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன், அதை போய் பாத்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 378 ஆஃப் ஐபிசி 378 ஆஃப் ஐபிசி எதை பத்தி பேசும்? 378 of definition of yes sir. அதுல நீங்க போய் இல்லஸ்ட்ரேஷன் ஐய போய் பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் கையில வச்சிருந்தீங்கன்னா 378 ஐபிசி 378 ஐபிசில இல்லஸ்ட்ரேஷன் ஜே, இப்ப ஐ அம் கரெக்ட்னா இல்லஸ்ட்ரேஷன் ஜேவுல போய் பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் ஜே, அதுதான் எக்ஸாக்ட் செக்ஷன் 7 ஆஃப் எஸ்ஆர்ஏ. ஐல ஜேல என்ன சொல்லியிருப்பாங்க? இஃப் ஏ ஓவ்ஸ் மணி டு இசட், தெஃப்ட்ங்கிறத நீக்கிட்டு பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏ ஓவ்ஸ் மணி டு இசட் ஃபார் ரிப்பேரிங் தி வாட்ச். வாட்சை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ஏ இசட்டுக்கு பணம் கொடுக்கணும். இசட் அந்த வாட்சை இவர் பணம் கொடுக்கறதுக்காக ரீடைன் பண்ணி வச்சிருக்கிறாரு.
ஏ என்ன பண்றாரு, இசட்டினுடைய பொசிஷன்ல இருந்து அந்த பொருளை எடுத்துடுறாரு, அவருடைய வாட்சை எடுத்துக்கிறார். தோ ஹி இஸ் தி ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஏ வந்து அந்த வாட்சுக்கு ஓனரா இருந்தா கூட அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன, ரிப்பேர் பண்ணதுக்கு காசு கொடுத்துருக்கணும். ஆனா அதை கொடுக்காம இசட்டினுடைய பொசிஷன்ல இருந்து எடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த பணத்தை கொடுக்காம இசட்ட அந்த உடைமை இழப்பை செய்ய வைப்பதற்காக ஏ வந்து பணம் கொடுக்காம அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. தோ ஏ இஸ் அ ஓனர், அவர் வந்து அப்படி எடுக்க முடியாது. பட் நாட் என்டைட்டில்டு டு பொசஷன். அப்ப அந்த இடத்துல இசட் என்ன பண்ணலாம், ரெக்கவரி ஆஃப் பொசஷன் போடலாம். இதுதான் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். டெஃப்ட்ங்கிறத நீக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா 378 ஆஃப் ஐபிசி ஜே இல்லஸ்ட்ரேஷன். இப்போ பிஎன்எஸ்ல 303. இப்ப பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதால செக்ஷன் 303 அதுல அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஜே தான், சேம் ஜே தான். சோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா செக்ஷன் 7 மறக்காது. ஏ ஓனரா இருக்கலாம், பட் நாட் என்டைட்டில்டு டு பொசஷன். இந்த இடத்துல இசட் வந்து ரெக்கவரி ஆஃப் பொசஷனுக்கு போடலாம். அப்ப ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, குறித்த வகை அசையும் சொத்துனா என்ன, இதை எங்க நீங்க போய் பாப்பீங்க அப்படின்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 2 கிளாஸ் 7ல போய் பாருங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 தான் வந்து கூட்ஸ்னா என்னங்கிறதுக்கு, ஸ்பெசிபிக் கூட்ஸ்னா என்னங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். சோ நீங்க பார்க்கணும்னா அங்கதான் போய் பார்க்கணும். அப்ப ஓல்டு காயின் ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டியா, ஒரு சின்ன ஓல்டு காயின்ஸ் ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டியா? நோ மேம், அது வந்து வேல்யூபிள் மேடம். கோல்டுன்றது வேல்யூபிள் மேடம். அது வந்து ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா அசர்டைன்ட் ஆர் ஐடென்டிஃபைடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும் ரன்னிங் கரன்சி வந்து கூட்ஸ் மூவபிள் கூட்ஸ் கிடையாதுன்ற விஷயத்துல கொண்டு வந்திருப்பாங்க. மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. செக்ஷன் 27 ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் போய் பாருங்க. ஒரு பெயிண்டிங் இருக்கு. முதல்ல இப்ப செக்ஷன் 7 புரிஞ்சிடுச்சிங்களா? அது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்குரிய இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Yes, ma'am. எஸ், எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்றாங்க, a trustee may sue under this section for the possession of the movable property. இன்னொரு நபருக்கு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை இந்த ட்ரஸ்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை உடைமையில இருந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ரஸ்டி வந்து கேஸ் போடலாம். அவர் ஓனரா இருக்க மாட்டாரு, அவர் வெறும் ட்ரஸ்டி அலோன். ட்ரஸ்டி, பெய்லி, பாணி. இப்ப நான் சொன்ன இசட் வந்து பாணி ரேஞ்சில தான் வருவாரு. ஏன்னா ரிப்பேருக்கான காசு கொடுக்குற வரைக்கும் அவர் தான் அதனுடைய பொசிஷன்ல வச்சுக்கிறதுக்கு உரிமை உள்ளவர். சோ ட்ரஸ்டி, பெய்லி, பாணி இவங்கெல்லாம் ஓனரே இல்லைன்னா கூட இவங்க ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் போடலாம். அடுத்து கேஸ்ல நோட் பண்ணிக்கோங்க, டொனால்டு வெர்சஸ் சக்லிங். இதுதான் இந்த செக்ஷன் 7க்கான ஃபேமஸ் கேஸ்லாம். டொனால்டு வெர்சஸ் சக்லிங், SUCKLING, 1866 கேஸ். டொனால்டு வெர்சஸ் சக்லிங். ஏ என்ன பண்றாரு, அவருடைய நகைகளை பி கிட்ட லோனுக்காக வச்சிடுறாரு. கடன் வாங்குறதுக்காக பி கிட்ட தன்னோட நகைகளை வச்சிடுறாரு. பி கிட்ட தான் அந்த நகைகள் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. பி அந்த நகைகளை விற்க முடியுமா? டிஃபால்ட்டே இல்ல, லோன் அமௌண்ட்ல டிஃபால்ட்டே இல்லைன்னு சொன்னா பி வந்து அந்த நகைகளை விற்க முடியுமா? எஸ், விற்க முடியாது. ஏ வந்து நகைகளுக்கான கடனை அடைக்காம அவர் திரும்ப கேட்டு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்க முடியுமா? கடனை அடைக்காம ஏ, சொல்லுங்க சார் முருகேசன் சார். ஓனரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல மேடம். இப்ப என்கிட்ட இருக்குன்னா நான் போய் வச்சுக்கலாம். அதுதான் கேக்குறேன். ஏ வந்து காசை கொடுக்கல,
லோனை கொடுக்கல, அந்த நகையை வச்சதே லோனுக்காக தான். அந்த லோனை கொடுக்காம அவர் வந்து என் நகை திரும்பி கொடுங்கன்னு சொல்லி ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் போட முடியுங்களா? முடியாது மேம். அது முடியாது மேடம். நோ மேடம். முடியாது. இதுதான் செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எஸ். அடுத்து செக்ஷன் 8. செக்ஷன் 8 liability of person in possession not as owner. இது வந்து எதை செக்ஷன் 7ங்கிறது ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கறத பத்தி பேசுது. அவர் ஓனரோ இல்லையோ, யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க, அவருடைய விஷயத்த பேசுது. இப்ப பொசிஷன்ல வச்சிருக்கிறவரை பத்தி பேசுது. யார் பொசிஷன்ல வச்சிருக்கிறாங்களோ அவங்க டெலிவரி பண்ண வேண்டிய அந்த பொறுப்பை பத்தி பேசுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 7க்கும் 8க்குமானது liability of person in possession not as owner. உரிமையாளர் இல்ல, உரிமையாளர் என்ற முறையில் அவர் உடைமையில வச்சில்ல, ஆனா ஒரு பொருளை பொசிஷன்ல வச்சிருக்கிறார். டு டெலிவர் டு பர்சன் entitled to. எஸ் சார். ரைட் டு லேன். புரியல சார். ரைட் டு லேன் மேடம். அவர் வந்து பொசிஷன்ல வைக்கலாம். எப்போலாம் அந்த டெப்ட் எப்போ வந்து அவர் ரீஃபண்ட் பண்ணலையோ அமௌண்ட், அது வரைக்கும் ஹேவிங் ரைட் டு லேன். LIEN மேடம். ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்கா இருக்கு போல இருக்கு. ரைட் டு லேன் எதுல சார் சொல்றீங்க? 8க்கு சொல்றீங்களா? ஆமா மேடம். பொசிஷன்ல அவர் வைக்கிறாருல, அதுக்கு ரைட் டு லேன் லீகல். ரைட் டு லேன். ஓகே சார். இது சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல வரும். ரைட் டு லீன், செல்லர்ஸ் ரைட் டு லீன், பையர்ஸ் ரைட் டு லீன், இது எல்லாமே சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல வரும். சார் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. liability of person in possession not as owner. அவர் கையில இருக்கு, உரிமையாளர் என்ற முறையில் அல்லாமல், அவர் வந்து உரிமையாளர் கிடையாது, உடைமையை வைத்திருக்கும் ஒரு நபர். டு டெலிவர் டு பர்சன் entitled to immediate possession. உடனடியா உடைமையை பெறுவதற்கு உரிமை கொண்ட நபரிடம் ஒப்புவிப்பதற்குள்ளான கடப்பாடு. அவருடைய பொறுப்பு என்ன? அவர் வந்து கையில வச்சிருக்காரு ஒரு பொருளை, அதை வந்து உடனடியாக அவருடைய பொசிஷன், அந்த பொருளினுடைய பொசிஷனை அதனுடைய யாருக்கு உரிமை இருக்கோ அவர்கிட்ட கொடுக்கறது தொடர்பான பொறுப்பு என்னென்ன அப்படின்னு தான் பேசுறாங்க. இப்போ when the thing claimed is held by the defendant as the agent or trustee of the plaintiff. இதுல 3 விஷயம் சொல்லுவாங்க. following cases. இந்த மூணு விஷயம், இந்த 3 விஷயம் சொல்றேன், 3 இல்ல 4 விஷயம். இந்த 4 விஷயத்தின் கீழே அவர்கிட்ட இருக்க பொருளை அவர் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கிளாசஸ் தான் 4. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிஃபெண்டன்ட் வந்து அதை வந்து முகவராகவோ ஏஜென்ட் ஆர் அறங்காவலராகவோ ட்ரஸ்டி, அந்த பிளைன்டிஃப் சூட்டு போடுறாரு இல்லையா, அவருடைய ட்ரஸ்டியாகவோ அல்லது முகவராகவோ தன் கையில் வைத்திருந்தால் அது உடனடியா கொடுத்துடணும் பொறுப்பு. ஃபர்ஸ்ட் விஷயம். எதிர்வாதியால் வாதியின் முகவர் அல்லது பொறுப்பு கட்டளையர் என்ற முறையில் வைத்திருக்கப்படும் பொழுது, ஸோ ட்ரஸ்டி ஆர் ஏஜென்ட், பிரின்சிபலோ அந்த பெனிஃபிஷியரியோ திரும்ப கேட்கும் பொழுது, ஆத்தரோ திரும்ப கேட்கும் பொழுது கொடுத்துடணும். 1. 2வது யார் வருவாங்க அப்படின்னா, when compensation in money would not afford the plaintiff adequate relief. Once again சார், அதாவது இப்ப என் கையில ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிசயமான ஒரு ஜாடி இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த ஜாடிக்கு உரிமையாளர் வேற ஒருத்தர். அவர் வந்து என் பொருளை கொடுங்கன்னு கேக்குறாரு, நான் கொடுக்கணும். இது ஜெனரல். இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆத்தர் வந்து இந்த பர்பஸுக்காக இந்த சொத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், இதுல வர வருமானத்தை எடுத்து, எஸ் ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ். ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ் செக்ஷன் 7 வரும் சார். இதுக்கு ஃபைண்டர் வராது. லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபுல்லி. அதுல டவுட் வந்தா கேளுங்க, நான் இப்ப சொல்றேன். நான் இதை முடிச்சிடுறேன். பியை பொறுத்த வரைக்கும், when compensation in money would not afford the plaintiff adequate relief for the loss of the thing claimed. அந்த ஒரு பொருளை வந்து இழந்துட்டாங்க, அந்த இழப்புக்கு வந்து மணி காம்பன்சேஷன், பணம் வந்து ஈடாக கொடுக்க கூடியது வந்து
சஃபிஷியன்ட் ரிலீஃபா இருக்காது. would not afford the plaintiff adequate relief. அந்த ஜாடிய நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த இழப்பு வந்து பணத்தால் ஈடு செய்ய முடியாது என்று இருக்கும் பொழுது. பி. மூணாவது, when it would be extremely difficult to ascertain the actual damage caused by its loss. அதன் இழப்பால் ஏற்பட்ட உண்மையான சேதத்தை கண்டறிவது மிகவும் கடினம் என்று இருக்கும் பொழுது. ஃபர்ஸ்ட் பண இழப்பீடு ஈடாகாது அப்படின்னு இருக்கும் பொழுது. ரெண்டாவது, அதனுடைய இழப்பின் சேத மதிப்பு என்னன்னே கண்டறிய முடியாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது. உண்மையான சேதத்தை கண்டறிவது மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது. when it would be extremely difficult, கடினமாக, to ascertain the actual damage, உள்ளபடியான சேதத்தை கண்டறிவது மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது. சி. டி. when the possession of the thing claimed has been wrongfully transferred from the plaintiff. யார் உடைமைவாதியோ, யாருடைய உடைமையில இருக்கணுமோ அவருடைய உடைமையில் இருந்து சட்டத்திற்கு உரிமையான அல்லது தவறுதலாக அது உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது. wrongfully transferred. உரிமை கோரப்பட்ட பொருளின் உடைமை வாதியிடம் இருந்து, பிளைன்டிஃப் கிட்ட இருந்து தவறுதலாக அல்லது சட்டத்திற்கு முரணாக உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் போது. சோ இந்த 4 சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கணும். ஏஜென்ட் ஆர் ட்ரஸ்டி டு த பிளைன்டிஃப், அவர் ஏஜென்ட்டோ ட்ரஸ்டியோ அந்த பிளைன்டிஃபுக்கு இருக்கும் பொழுது அவருடைய பொருளை திரும்ப கேட்டா அவர் கொடுத்துடணும். ரெண்டாவது, இழந்த பொருளுக்கு வந்து பணம் இழப்பீடு ஈடாகாது, பண இழப்பீடு ஈடாகாது அப்படிங்கிறப்ப. மூணாவது, இழந்த பொருளின் உள்ளபடியான சேதம் குறித்து கண்டறிவது மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது. நாலாவது, பிளைன்டிஃபினுடைய அந்த பொசஷன் தவறுதலாகவோ சட்டத்திற்கு முரணாகவோ உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது. சோ இந்த 4 சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவர் ஓனர் இல்லைங்கிறப்ப அவர் இமீடியட் பொசஷனை கொடுத்துடணும். இததான் வந்து செக்ஷன் 8ல வந்து சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன். இதுல பிரிசம்ஷன்ல என்ன எடுத்துக்கணும், பிரிசியூம் கோர்ட் என்ன பிரிசியூம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, தொலைந்து அந்த ஆர்டிகல் in respect of any article of movable property claimed under this clause B or C. B என்ன, மணி காம்பன்சேஷன் ஈடாகாது இருக்கும் பொழுது. சி என்ன, அதன் இழப்பை பற்றிய உண்மையான சேதம் குறித்து கண்டறிவது கடினமாக இருக்கும் பொழுது. இந்த 2 இடத்துலையும் நீதிமன்றம் என்ன அனுமானிக்கணும்னு சொல்றாங்கன்னா, காம்பன்சேஷன் நாட் அடிக்குவேட், எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு அசர்டைன் அப்படின்னு தான் அனுமானிச்சுக்கணும். மாறாக மெய்ப்பிக்கப்பட்டாலன்றி, unless until contrary is proved. வேற ஏதாவது எவிடன்ஸை வச்சு சொன்னாங்கன்னா, இல்ல காம்பன்சேஷன் கொடுக்கலாம், இல்ல அதனுடைய சேதத்தை கண்டறியலாம் அப்படின்னு மாற்றா ஒரு எவிடன்ஸ் கொடுக்கிற வரைக்கும் நீதிமன்றம் வந்து அந்த பொருளுக்கு வந்து மணி காம்பன்சேஷன் ஈடாகாது, அதனுடைய உள்ளமையான சேதத்தை கண்டறிய முடியாது அப்படின்னு எடுத்துக்கணும், பிரிசியூம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் செக்ஷன் 8. சார் வந்து ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட் பத்தி சொன்னாங்க. அது வந்து செக்ஷன் 7க்கு தான் சார் வரும், ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட். ஏன்னா அத பத்தி செக்ஷன் 7ல எக்ஸ்பிளனேஷன் 2ல தானே கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுதான் சொல்றேன், செக்ஷன் 7க்கு தான் வரும்னு சொல்றேன். செக்ஷன் 7க்கு தான் வரும். சிறப்பு அல்லது தற்காலிகமான உரிமைன்னு சொல்றாங்கல்ல சார், எக்ஸ்பிளனேஷன் 2, அதுதான் ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸுக்கு வரும். A special or temporary right to the present possession of movable property is sufficient to support a suit under this section. So 71 of Contract Act அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும்.
செக்ஷன் 7, 8 புரிஞ்சுதுங்களா சார் மேடம்? எஸ் மேம். எஸ். சாப்டர் 2 இப்போ பார்க்கலாமா? நான் ரெடியா இருக்கேன். பார்க்கலாம்னா பார்க்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்னாலும் பார்க்கலாம். செக்ஷன் 9 மட்டும் பார்த்துருவோமா? கேக்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா? எஸ். சாப்டர் 2 அத்தியாயம் 2 ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்களை குறித்த வகையில் நிறைவேற்றுதல். சாப்டர் 2 அத்தியாயம் 2 ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், குறித்த வகை ஒப்பந்தங்களை குறித்த வகையில் நிறைவேற்றுதல். செக்ஷன் 9 எதை பத்தி பேசும் அப்படின்னா டிஃபென்ஸ் ரெஸ்பெக்டிங் சூட்ஸ் ஃபார் ரிலீஃப் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்ள தீருதவிக்கான உரிமை வழக்குகள் பொறுத்து எதிர்வாதங்கள். டிஃபென்ஸ் இங்கேயே கொடுக்குறாங்க, என்னென்ன டிஃபென்ஸ் நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பா செக்ஷன் 9ல வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க. சோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன டிஃபென்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 9ல சொல்லி இருக்கிற விஷயம். A person against whom the relief is claimed may plead by way of defense any ground which is available to him under any law relating to contracts. Finish பண்ணிட்டாங்க. அப்ப அதுல எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. அப்ப ஒப்பந்தம் தொடர்பான சட்டங்களில் என்னெல்லாம் டிஃபென்ஸ் அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு செக்ஷன் 9ல சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னெல்லாம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ், என்னெல்லாம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன வரும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் என்னெல்லாம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸா இருக்க முடியும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில்? ஒரு ஒரு கான்ட்ராக்ட்ங்கிறது என்ன சார்? எஸ் மேடம். ஒரு கான்ட்ராக்ட்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க, பிளஸ் போட்டு விளக்கம் கொடுங்க. கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் பை வெலால் மேடம். எஸ். ஆஃபர் அக்செப்டன்ஸ் இருக்கணும் மேடம், கன்சிடரேஷன் இருக்கணும். அக்ரிமெண்ட் என்ஃபோர்சபிள் பை லா. கன்சிடரேஷன். Agreement enforceable by law. Enforceable by law. Yes, madam. Agreement enforceable by law. அப்ப வேற என்ன இருந்தா அக்ரிமெண்ட் வரும்? அக்ரிமெண்ட் வரணும்னா என்ன இருக்கணும்? Offer, acceptance, consideration. Parties. சொல்லுங்க சார். Offer, acceptance, consideration. Yes. Offer, acceptance. Offer plus acceptance equal to promise. Yes, promise. Okay. இதுக்கு மேல உங்களுக்கு குழப்பம் விரும்பல நானு. சரி. Consideration. Offer plus acceptance equal to promise equal to consideration plus consideration equal to agreement. Agreement enforceable by law equal to contract. அப்போ ஒரு கான்ட்ராக்ட்ங்கிறது வந்து சட்டப்படியாக செயலுறுத்தலாகும் ஒரு உடன்படிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இதனுடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ், ஒரு ஒப்பந்தம் வேலிடா இல்லையா அப்படிங்கறதான ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸா இருக்கும் உங்களது. அப்ப அதை எங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டியது செக்ஷன் 10, செக்ஷன் 11, செக்ஷன் 12, Section 15, 16, 17, 18 and 20 of Contract Act. இதெல்லாம் grounds of defense. Section 10. By using undue influence. Sir? By using undue influence. Yes, sir. Yes, sir. Section 10, Section 11, Section 12, Section 15, Section 16, 17, 18 and 20. செக்ஷன் 10 அது எந்த ஹெட்டிங் கீழே வரும்? வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வரும். அப்ப வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 11ல யாரெல்லாம் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. யாரெல்லாம் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட்?
ஓகே. Yes. மேஜர் சவுண்ட் மைண்ட் பர்சன். Yes, major plus sound mind plus not disqualified by law. இந்த மூணுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. So competent to contract யாரு? Major plus sound mind plus not disqualified by law. அதுதான் செக்ஷன் 10ல சொல்லி இருப்பாங்க. அடுத்து செக்ஷன் 10லயே இன்னும் இருக்கு, ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். முதல் விஷயம், யாரெல்லாம் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட்ல இருக்கிறாங்களோ அவங்க தான் கான்ட்ராக்ட் போட முடியும். அந்த கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் யாருங்கிறது செக்ஷன் 11ல இருக்கும். அதுல இருக்கிறத சிம்பிளா சொன்னேன், மேஜர் பிளஸ் சவுண்ட் மைண்ட் பிளஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு பை லா. அப்ப செக்ஷன் 10ல வேற என்ன சொல்றாங்க? ஃப்ரீ கன்சென்ட்னு சொல்றாங்க. ஃப்ரீ கன்சென்ட் செக்ஷன் 14. லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த கான்ட்ராக்ட் எதன் அடிப்படையில் இருக்கணும்? லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் கான்ட்ராக்ட் இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் பொழுதுதான் அது வந்து வேலிட் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. இது செக்ஷன் 10. செக்ஷன் 11 என்ன சொல்லும்? செக்ஷன் 11 ஒரு பர்சன் யார் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயத்த செக்ஷன் 11 சொல்லும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மேஜர் பிளஸ் சவுண்ட் மைண்ட் பிளஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு பை லா. செக்ஷன் 11 முடிஞ்சு போச்சு. அடுத்து செக்ஷன் 12 சவுண்ட் மைண்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். அப்போ ஒரு நபர் வந்து எப்பவுமே அவர் வந்து மனநிலை சரியில்லாம இருப்பாரு, ஆனா எப்பவாவது நல்ல நிலைமையில இருப்பாருன்னு சொல்றவங்க கூட நீங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க. ஆனா எப்பவுமே நல்ல நிலைமையில இருப்பாரு, எப்பவாதான் மனநிலை சரியில்லாம போயிடுவாருன்னு சொல்றவங்க கூட கான்ட்ராக்ட் நீங்க போட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 12ல. அது கான்ட்ராக்ட் வரும்போது பாத்துக்குவோம். அடுத்து செக்ஷன் 15. செக்ஷன் 15 எதை பத்தி பேசும் அப்படின்னா கொயர்ஷனை பத்தி பேசும். கொயர்ஷனை பத்தி பேசும். சோ கொயர்ஸ் பண்ணி, மிரட்டி, உருட்டி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி, அதாவது இந்திய தண்டனை சட்டத்தால் தடை செய்யப்பட்ட முறைகளில், அதுதான் அங்க இருக்கும் செக்ஷன் 15ல, ஃபர்பிடன் பை ஐபிசி. அந்த வகையில ஒரு கொயர்ஸ் பண்ணி, ஒரு மிரட்டி ஒரு விஷயத்த செஞ்சோ அல்லது செய்வதாக மிரட்டியோ ஒரு கான்ட்ராக்ட்ல என்ட்ரு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் நாட் வேலிடு கான்ட்ராக்ட்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 16 undue influence. செக்ஷன் 17 fraud, மோசடி செய்து ஒரு கான்ட்ராக்ட போட்டிருந்தா அது ஒரு டிஃபென்ஸ். செக்ஷன் 18 மிஸ்ரெப்ரசன்டேஷன், தவறாக சித்தரிப்பு செய்து மிஸ்ரெப்ரசன்டேஷன். 20 மிஸ்டேக். சோ இதெல்லாம் தான் டிஃபென்ஸ். செக்ஷன் 9ல பேசப்பட்டிருக்கிற அந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள வரக்கூடியதுதான். இதெல்லாம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? செக்ஷன் 9 வரைக்கும் முடிச்சுட்டேன். அடுத்த கிளாஸ்ல 10ல இருந்து பார்ப்போம். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்ப நடத்தின வரைக்கும் நோ டவுட். ஓகே, தேங்க்யூ. Thank you. Good night. Thank you, ma'am. Thank you so much.